வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதைப்படலம் 12ஆம் பாகம். சுக்ரீவன் மயங்கி விழுந்தவுடன் கும்பகர்ணன் அவனை தூக்கிக் கொண்டு இலங்கை நகரத்தை நோக்கி செல்லத் தொடங்கினான். சத்தம் செய்து கொண்டிருந்த தாய் பறவையை வல்லூர் தூக்கிக் கொண்டு சென்றுவிட பெரும் ஓசையுடன் கதறிய குஞ்சுகள் போல சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கிச் செல்வதைக் கண்டு தமது மனம் முறிந்திட கையினால் தம்மை அடித்துக் கொண்டு வானரர்கள் பெருமூச்செறிந்தபடியே கதறி துடித்தார்கள். அதனைக் கண்டு தேவர்களும் நடுங்கினார்கள். வானரத் தலைவர்களும் கலங்கி உயிர் ஒடுங்கினார்கள். அப்போது கும்பகர்ணன் ராகு என்னும் பாம்பை போலவும் அவனால் தூக்கிச் செல்லப்பட்ட சுக்ரீவன் ராகுவால் விழுங்கப்பட்ட சந்திரனைப் போலவும் விளங்கினார்கள். வாயு புதல்வன் கும்பகர்ணனின் செயலைக் கண்டான். ஆயினும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முன்னே உன்னோடு இனி நான் போர் செய்ய மாட்டேன் என்று தான் கூறிய வார்த்தையை எண்ணி அனுமன் கும்பகர்ணனை எதிர்க்காமல் அவனது பின்னே யமன் வாழ்கின்ற தனது பெரிய கைகளை பிசைந்து கொண்டே சென்றான். வானரர்கள் உடனே விரைந்து ராமபிரானிடம் சென்றார்கள். அவரை பார்த்து, எமது மன்னரை கும்பகர்ணன் தூக்கிக் கொண்டு சென்று விட்டான். இனி நாட்டில் எங்களுக்குரிய அரசர் யார் என்று கூறி வானரர்கள் அவரது திருவடிகளிலே விழுந்தார்கள். ஸ்ரீராமபிரான் அதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டார். அவருடைய கண்களில் தீப்பொறி பறந்தது. அவர் தமது அம்புகளை வில்லுடனே எடுத்துக்கொண்டு நொடி பொழுதிற்குள் இலங்கை மாநகரின் வாயிலுக்கு சென்று சேர்ந்தார். அங்கே சென்று சேர்ந்த ராமர், எனது சிறந்த நண்பனான சுக்ரீவனை கும்பகர்ணன் என் உயிரை கொண்டு போவது போல கொண்டு போய் அவனது நகரை அடைந்து விட்டால் கேடு வந்து சேரும் என்று நினைத்து எல்லா வழிகளையும் கும்பகர்ணன் செல்லாதவாறு எனது அம்புகளினால் அடைத்து விடுவேன் என்று கூறினார். மறுகணம் அவர் ஆகாய வழிகளை எல்லாம் தமது அம்புகளினால் அடைத்து விட்டார். ஸ்ரீ ராமபிரானின் அம்புகள் வானத்தை நிரப்பியதனால் திசைகள் யாவும் மறைந்தன. சூரியனின் வெங்கதிர்களும் தொடர்ந்து பூமியில் பிரகாசிக்காமல் ஒழிந்தன. எதுவும் வானத்தில் செல்ல முடியாமல் ஒழிந்தன. சுக்ரீவனை தூக்கிக் கொண்டு விரைந்து வந்த கும்பகர்ணன் கொடிய ராமபாணத்தினால் ஆகிய மதிலை அடைந்தான். அம்மதிலை தாண்டி செல்ல முடியாது என்பதை ஆராய்ந்து அறிந்தான். உடனே அவன் கோபத்துடன் திரும்பி பார்த்தான். அவன் கண்களுக்கு ஸ்ரீராமர் தென்பட்டார். அவரை கண்டதும் கும்பகர்ணனுடைய மடித்த வாய் மிகுந்த புகையை வெளிப்படுத்திற்று. மாறுபாட்டுடனே வாய் இதழ்கள் துடித்தன. புருவங்கள் கோபக் குறி கொண்டு நெறித்து நெற்றியில் ஏறின. நயனங்கள் தீப்பொறியை கக்கின. அவன் பெரிதாக கர்ஜித்தான். அக்கர்ஜனையின் உக்கரத்தை பொறுக்க மாட்டாமல் மலைகள் யாவும் பொடி பொடியாய் இடிந்தன. கும்பகர்ணன் ராமபிரானை நோக்கி, இந்த சுக்ரீவனின் இனிய உயிரை காப்பாற்றுவதற்கு வந்து என்னை தாக்க வந்தாய். உனது இந்த செயல் காணத்தக்கது. அம்பு தொடுத்த வில்லை ஏந்தியவனே, போரிலே நான் உன் தம்பியை கோபிக்கவில்லை. அவனுக்கு வாகனமாய் நின்ற அனுமனையும் நான் கோபிக்கவில்லை. மற்றும் என்னை தொடர்ந்து வந்த சுக்ரீவனையும் நான் கோபிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை வெல்வதால் எனக்கு யாதொரு புகழ்ச்சியும் இல்லை. அதனாலேயே தான் அவர்களை கோபிக்கவில்லை. போர்க்களத்துக்கு வந்தது முதல் உன்னையே நான் தேடித் தெரிந்தேன். அது கண்டு உனது வானரப்படை அஞ்சி திக்கை கடந்து ஓடியது. உன் தம்பி அதனை அறிந்து கொண்டான். எனவே அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கி நடந்தான். என்னோடு செய்த போரில் அனுமன் வலிமை கெட்டு விட்டான். அப்போது என்னுடன் போருக்கு வந்த இச்சுக்ரீவனும் வலிமை ஒடுங்கினான். உடனே இவனை எடுத்துக்கொண்டு எளிதாக இங்கே வந்தேன். இப்போது இவனை காப்பதற்காக நீ இங்கே வந்தாய். இது நான் செய்த பாக்கியமே ஆகும். இதைவிட எனக்கு என்ன வேண்டும்? முன்பு நான் செய்துள்ள போர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இப்போது செய்து எனது தமையனின் நெஞ்சிலே வாட்டிக் கொண்டிருக்கும் காதல் நோயினை போக்குவேன். ஆம், உன்னை கொன்று ராவணன் சீதையை அடையும்படி செய்வேன். தேவர்களின் முன்பாக சுக்ரீவனை எனது கையில் தூக்கிக் கொண்டு அவனை உனது அம்பினால் விடுதலை செய்வாயானால் சீதையும் விடுதலை பெற்றவளாவாள் என்று கூறி முடித்தான். அதை கேட்ட ராமபிரான் புன்முறுவல் செய்தார். என்னுடைய இன்னும் என் நண்பனான ஒருவனை தூக்கியுள்ள உனது தோளாகிய குன்றை நான் அறிந்து வெட்டி வீழ்த்துவேன். அப்படி செய்யாவிட்டால் உனக்கு நான் தோற்றவனாவேன். அதன் பிறகு வில்லையும் பிடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார் ஸ்ரீராமர்.
ஸ்ரீராமர் அவ்வாறு சொல்லிவிட்டு 2 அம்புகளை கும்பகர்ணனுடைய உயர்ந்த பரந்த நெற்றியிலே பிரயோகித்தார். அக்கணைகள் கும்பகர்ணனின் நெற்றியில் குறித்தவராமல் சென்று தாக்கின. உடனே அதனால் அவனுடைய நெற்றியில் இருந்து செவ்வானம் சுற்றிலும் தோன்றுவது போன்று ரத்தம் பெருகி வழிந்தது. அப்போது 1000 கதிர்களையுடைய சூரியன் தோன்றுவதற்கு முன்னே வந்து தோன்றி எழுகின்ற அருணனது உதயத்தைப் போல கும்பகர்ணன் விளங்கினான். கும்பகர்ணன் நெற்றியில் இருந்து வழிந்த ரத்தம் அவனுடைய கைப்பிடியில் அகப்பட்டுக் கொண்டிருந்த சுக்கிரீவனின் முகத்திலே சில் என்று பரவியது. அந்த வினாடியில் அவன் இனிய தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் போன்ற உணர்ச்சி அடைந்தான். அதே சமயம் இதுவரையில் தனது பெரும் வலிமையில் தோற்காத கும்பகர்ணன் மயக்கமுற்றான். உணர்வடைந்த சுக்கிரீவன் நிமிர்ந்து நோக்கினான். கும்பகர்ணனுடைய நெற்றியிலே பதிந்திருந்த அம்புகள் அவன் கண்களுக்கு புலப்பட்டன. அவ்வம்புகள் ஸ்ரீராம பிரானுடையவை என்பதை அவன் புரிந்து கொண்டான். உடனே சுற்றும் முற்றும் நோக்கினான். தனது எதிரே நின்றிருந்த ராமரை கண்டு சுக்ரீவன் தொழுது வாழ்த்தினான். பின்பு சுக்ரீவன் தான் கும்பகர்ணனிடம் அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்தது எண்ணி கோபமும் நாணமும் அடைந்தான். அதனால் எழுந்த ஆவேசத்தில் அவன் கும்பகர்ணனின் மூக்கையும் காதுகளையும் கடித்து எடுத்துக்கொண்டு விரைந்து அங்கிருந்து சென்று வானரர்களுடன் கலந்தான். சுக்ரீவனுடைய தீரச் செயலை கண்டதும் வானரர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள். வேதங்களும் ஆரவாரித்தன. கும்பகர்ணனுடைய பிடியில் இருந்து விடுதலையாகி வந்த சுக்ரீவனை கண்ட ராமபிரான் சீதையே இலங்கையின் கொடிய சிறையில் இருந்து விடுதலையாகி மீண்டும் வந்து சேர்ந்தாள் என்று சொல்லுமாறு துன்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைந்தார். ராமபிரானது அம்புகள் தனது நெற்றியிலே பாய்ந்த அதிர்ச்சியினால் மயங்கி கிடந்த கும்பகர்ணன் சிறிது நேரம் கழித்து தெளிவுற்றான். மீண்டும் உணர்வடைந்த அவன் தனது மூக்கையும் செவிகளையும் சுக்ரீவன் கடித்தெடுத்துக் கொண்டு போய்விட்ட உண்மை அறிந்து கொண்டான். அவனது அறியப்பட்ட மூக்கில் இருந்தும் காதுகளில் இருந்தும் காவி கற்களின் செந்நிறத்தை கொண்ட பெரிய மலையில் இருந்து இறங்கி வழியும் மழை வெள்ளம் போல ரத்தம் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. கும்பகர்ணன் தனது தமையன் ஆலோசிக்காமல் சீதையை கவர்ந்ததால் போர் நிகழ அப்போரில் தன்னுடைய காதுகளையும் மூக்கையும் இழந்ததை நினைத்தான். அந்நினைவால் அவனுடைய கண்களில் கோபம் பிறக்க அவற்றில் இருந்து குருதி வெள்ளம் என பெருகிற்று. அவன் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சுற்றி ஆலவட்டம் ஆடியது. அவன் ஒரு கணம் ஏசிக்கொண்டு எழுகின்ற வானவர்களை பார்ப்பான். மறுகணம் தனது மூக்கை பார்ப்பான். இன்னொரு கணம் கீழ் நடந்த நாளின் வாசியை பார்ப்பான். வேறொரு கணம் பூமியை பார்ப்பான். அப்படி அவன் பலவிதமாக தனது பார்வையை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரமே அவன் அவ்வாறு இருந்தான். நடந்தவைகளை நன்கு சிந்தித்த பின்பு கும்பகர்ணன் என்னுடைய முகத்தை ராமன் காண்பதற்கு முன்பு அவனுடைய முகத்தையும் இவ்வாறே மூக்கையும் காதுகளையும் இழக்கச் செய்வேன் என்று முடிவு கொண்டான். அந்த முடிவுக்கு வந்தவுடன் கும்பகர்ணன் கேடயத்தையும் வாளையும் கையிலே எடுத்துக் கொண்டான். எடுத்த கேடயத்தை அவன் மறு வினாடி வானில் தூக்கி எறிந்தான். வானில் இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதன் ஒளியை கண்டு அச்சமடைந்தன. தேவர்களும் குடற்கலக்கம் கொண்டார்கள். அப்போது கும்பகர்ணன் கொண்ட கோபத்தின் மிகுதியால் அவனுடைய மூக்கும் காதுகளும் இன்னும் அதிகமான இரத்தத்தை சிந்தின. தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.